மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியும் விஜயும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ரேணுகாவை பார்க்கறதுக்காக தான். அந்த இடத்துல வந்து கதிரேசன் வந்து சொல்லிட்டுருக்காரு, ரேணுகாவுக்கு எல்லாம் சரியாயிடுச்சாம். பழையபடி வந்து நார்மலாக இருக்க போகிறா நம்மள மாதிரி. இதுக்கப்புறம் வந்து குழந்த மாதிரி நடந்துக்க மாட்டா, குழந்த மாதிரி பேசவும் மாட்டா, நார்மலாக இருப்பா அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன கண்ணு முழிச்சா தான் அவள் தெரியும் எப்படி பேசுகிறா எப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது மட்டும் உண்மையாக இருந்திருந்தால் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்து தங்கத்திலே வந்து வேல் சாத்துறேன் அப்படின்னெல்லாம் வந்து பெரிய பெரிய வேண்டுதலெல்லாம் வந்து கதிரேசன் வந்து வேண்டிகிட்ருக்காரு. நல்ல விஷயம் தான். ஆனால் வந்து அது உங்களோட உண்மையான பொண்ணாக இருந்தால் பரவாயில்லையே. யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அதுவும் வந்து அந்த அளவுக்கு வந்து தங்கத்துலலாம் வந்து வேல் சாத்துற அளவுக்கு வந்து வேண்டிக்கிறதுக்கும் அவ்வளோ செலவழிக்கிறதுக்கும் வந்து அந்த அந்த ஆள் வந்து ஒருத்தான ஆள் இல்லையே, அவர் ரேணுகாவே இல்லையே அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து எதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலை. அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து எந்த தப்பும் பண்ணலை, மல்லி மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவுக்கும் கதிரேசனுக்கும் தெரிய வரும்போது 2 பேருமே வந்து மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிஷா வந்து வேண்டா வெறுப்பாக தான் மல்லிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா வந்து மேடம் தான் வந்து ராஜேஸ்வரியோட கூட்ட அழைச்சி அப்படி இருக்கிற பட்சத்தில் மல்லி போய் எப்படி வந்து அப்படி ஏற்றுக்க போகிறாங்க? இல்லை ஐயோ சாரி மல்லி நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க எப்படி சொல்லி ஏற்றுப்பாங்க சொல்லுங்கள்? ஆனால் நிஷாவுக்கு பதிலாக வந்து கதிரேசன் கிட்ட வந்து மல்லிகிட்ட வந்து காலில் விழாத குறைய என்னை மன்னிச்சிரு மல்லி, நிஷாக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் வந்து பார்த்து முடிச்சாச்சு. விஜயும் மல்லி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வெண்பாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து பழையபடி வந்து எல்லாம் நார்மலாக இருக்குது. மல்லி வந்து நார்மலாக வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லிக்கும் விஜய்க்குமான அந்த க்ளோஸ் ஆகிறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ரொமான்டிக் சீனெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து விஜய் வந்து ரேணுகாவை ஃபீல் பண்ணி வந்து சொல்லிட்டுருக்காரு, ரேணுகா வந்து எவ்வளோ வசதியான பொண்ணு, இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ நகை இருக்குது, அவ்வளோ பெரிய வீடு இருக்குது. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து அனுபவிக்க முடியாமல் என்னன்னே தெரியாமல் இருக்காளே, அவளை நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து விஜய் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு மல்லியும் வந்து வெளியே எதுவும் சொல்லாமல் மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க உண்மையாகவே ரேணுகா அக்காவாக இருந்திருந்தா நானும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வந்து வேண்டியிருப்பேன், அவங்க சீக்கிரமாக வந்து குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அவங்க உண்மையான ரேணுகாவே கிடையாது. எதுக்காக இப்படி நடிக்கிறாங்க, எதுக்காக இங்கே வந்து இப்படி பொய் சொல்லிட்டு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஏதோ மறந்துட்டேன், எல்லாத்தையும் பழசெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நடந்த ஒரு கீழே விழுந்து அடிப்பட்டதை அதை வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து எல்லாமே பழையபடிக்கு வந்து மாறிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து எல்லாமே தெளிவடைஞ்சிருச்சு, சுயநலமெல்லாம் வந்து ஞாபகம் வந்துருச்சு, பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் வந்து எல்லாரும் மாதிரி நார்மலாக வந்து இருக்க போகிறாங்க அப்படின்னு வந்து நடிக்க போகிறாங்க. எதுக்காக வந்து இதுக்கப்புறம் வந்து இப்படி நடிக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெரியாமல் வந்து மல்லி வந்து அவங்க மனசுக்குள்ளேயே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து ரேணுகா வந்து வீட்டுக்கு வந்ததுமே வந்து கண்டிப்பாக வந்து கேட்க போகிறாங்க, நீங்களும் விஜயம் வந்து எந்த அளவுக்கு வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்தீங்க, என்னென்ன விஷயம் பண்ணீங்க, எங்கே போனீங்க, எங்கே வந்தீங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்ன பேசுனீங்க, இப்படி வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து கேட்க ஆரம்பித்தா கண்டிப்பாக வந்து ரேணுகா ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிப்பாள். ஏன்னா வந்து அவளுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஒரு விஷயம் கூட அவளுக்கு தெரியாது அப்படின்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். ரேணுகாவும் வந்து அதே தான் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துகிட்டே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, இவ வேற வந்து இப்படி சொல்லி போயிட்டாலே, அதாவது எழுந்து வரட்டும் அவங்கக்கிட்ட வந்து பழசெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனாங்க ரேணுகா முன்னாடி. அது வந்து ரேணுகா வந்து புரிஞ்சுட்டு இப்போ ரேணுகா வந்து யோசிச்சுட்ருக்காங்க, நம்ம வந்து தெரியாமல் வந்து இதை இப்படி வந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சொல்லிட்டோமோ, இப்போ நம்ம கிளம்பி போனால் நம்மளை மாறி மாறி எத்தனை பேர் எத்தனை கேள்வி கேட்பாங்கன்னு தெரியலையே, நம்ம என்னத்தை சொல்லி என்ன சமாளிக்கிறது தெரியாத இந்த முடிவை எடுத்துட்டோமோ, பழையபடிக்கு வந்து எதுவுமே தெரியாத பைத்தியம் மாதிரியே நடிச்சிருக்கலாம் போலையே அப்படின்னு வந்து ரேணுகா வந்து இப்போ யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ யோசிச்சு என்னமா பிரயோஜனம், இப்போ எல்லாமே பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன நடந்தது அப்படின்ற விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தெரியணும்ல. அது தெரியாமே வந்து நீங்கள் எப்படி வந்து இப்படியெல்லாம் வந்து இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு வேளை வந்து இப்படி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து வீட்டுக்கு வந்ததும் வந்து கண்டிப்பாக வந்து கதிரேசன் வீட்டுக்கு தான் போக போகிறாங்க. ஏன்னா வந்து மல்லி இருக்கிற வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா வந்து மல்லிகிட்ட வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படி வந்து சுடராக இருக்கிற ரேணுகா வந்து கதிரேசன் வீட்டுக்கு போகும்போது உண்மையான ரேணுகாவோட டைரியோ இல்லை ஏதாவது ஒரு அவங்களோட நோட்ஸோ வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பல காலமாக வந்து எல்லா சினிமாவிலையும் அப்படி தான் பார்த்துட்டு வரோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து ரேணுகாவோட டைரியோ கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கண்டிப்பாக வந்து ரேணுகாவை பற்றி எல்லாமே இருக்க போகுது. ஏன்னா வந்து பர்சனலாக ஒரு டைரி வச்சுருக்கோன்னா தன்னை பற்றி எல்லாருமே எழுதி வச்சுருக்கோம். அது மாதிரி தான் வந்து ரேணுகாவும் எழுதி வச்சுருக்க போகிறாங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து சுடராக இருக்கிற ரேணுகாவுக்கு கிடைக்க போகுது. அதெல்லாம் இவன் படித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி நடந்துக்கணும், இந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான ரேணுகாவை பற்றி எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்க போகிறான். அதுக்கப்புறம் என்ன, தான் தான் ரேணுகா, எனக்கு எல்லாமே தெரியும், பழசெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க போகிறாங்க. இந்த விஷயத்துலையும் வந்து யாருமே எதுவுமே வந்து கண்டுபிடிக்க முடியாத மாதிரி வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி வந்து வீட்டுக்கு வராங்க. ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து வீட்டுக்கு வராங்க. என்ன அப்படின்னா, ராஜேஸ்வரி வந்து வக்கீல்கிட்ட பேசிட்டு ஜாமீன் வாங்கி வெளியே வந்துட்டுருக்காங்க. வீட்டுக்கு வரும்போது விஜய் வந்து கேட்குறாரு, உங்களை வந்து விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டோமே, கையில் காலில் விழுந்தாவது வந்து வெளியே வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி, நல்லதாச்சு. மல்லியை உள்ளே அனுப்பணும்னு நினச்சிங்க, இப்போ நீங்களே வந்து உள்ளே போயிட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து டைலாக்கெல்லாம் சொல்லி வந்து குத்தி காட்டிட்டு இருக்காரு. ராஜேஸ்வரியை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரிக்கு வந்து ஒன்று சொல்கிறார். என்னென்னா, இதுக்கப்புறம் வந்து உனக்கு ஹாலில் தான் வேலை, ஹாலில் தான் இருக்கணும், ஹாலில் தான் தங்கணும், வேறு எங்கேயும் உனக்கு தங்குறதுக்கு உரிமை இல்லை, நான் இடமும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்டரெல்லாம் வந்து விஜய் போடுறாரு. இந்த ஆர்டரை வந்து ராஜேஸ்வரி வந்து ஏற்றுப்பாங்களா, இல்லை வந்து விஜய் சொல்கிறத செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்களா ராஜேஸ்வரி? கண்டிப்பாக கிடையாது. இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து மாறிடுச்சு, இந்த விஷயத்தில் வந்து தோற்றுடும் அப்படின்னு சொல்லிட்டாலாம் ராஜேஸ்வரி வந்து இருக்கவே மாட்டாங்க. இதையும் வந்து எதிர்த்து இதுக்கு ஏதாவது பண்ணணும், என்னவே நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து மல்லியையும் சரி விஜயும் சரி கண்டிப்பாக பழிவாங்க தான் போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.